முதல்ல அனைவருக்கும் வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துகள். பெருமாள் எல்லாருக்கும் எல்லா நலனையும் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். வருகின்ற ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் அளித்து அனைவரும் இன்பமாக மகிழ்ச்சியாக, தமிழ்நாட்டில் போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆண்டாக, ஏமாற்றங்கள் இல்லாத ஒரு ஆண்டாக, டாஸ்மாக் அதிகமாக இல்லாத ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மலர வேண்டும். துப்புரவு தொழிலாளர்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைத்து, போராடி கொண்டிருக்கும் செவிலியர்களுக்கு தீர்வு கிடைத்து, இடைநிலை ஆசிரியர்கள் பாவம் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கெல்லாம் தீர்வு கிடைத்து ஒரு நல்ல ஆண்டாக மலர வேண்டும். இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவது தான் இதற்கான தீர்வு. அதனால் நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும். எல்லா மக்களும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்று தான் நான் பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நான் உள்ளே போகும்போது அண்ணன் சேகர் பாபு கொஞ்சம் டென்ஷன் ஆனார். நான் 4 பேர் கூட தான் போனேன், 50 பேர் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னாரு. திமுககாரங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா கோயிலுக்கு அவங்க போகணுன்னு நினச்சா கூட கூட்டமாக போனால் அண்ணன் ஸ்டாலின் கோச்சிக்குவார். அதனால் அவர் வேணால் தனியாக நிற்கலாம். எங்கள் கூட மாவட்ட தலைவர் 2 பேர் வர்றதை நான் வேணான்னு சொல்ல முடியுமா? அதனால் நான் அவர்கிட்ட ஏன் டென்ஷன் இல்லை, முன்னால் 50 பேர்லாம் நாங்களும் ரெஸ்பான்சிபிளாக ஒரு மக்களின் மனநிலையை மதிக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் என்னமோ பாஜகவையும் தாமரையும் பார்த்தா அண்ணனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. அவங்க கூட போக மாட்டாங்க யாரும், ஏன்னா போனாலும் ஸ்டாலின் பார்த்துட்டாருன்னா உடனே அவங்களுக்கு எல்லாம் கிழிஞ்சு போயிடும், சீட்டு கிழிஞ்சிரும். அதுக்காக அவங்க மற்ற இடத்துல கூட்டமாக போவாங்க. நாங்கள் எங்கள் கூட வேணால் பாருங்கள், 4 பேர் தான், என் கூட 5 பேர் தான் வந்தாங்க. அதையே டென்ஷன் ஆகிட்டார். ஆனால் அண்ணன்ட்ட உள்ளே போய் டென்ஷன்லாம் ஆக வேணான்னு நல்லா தான் ஏற்பாடெலாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். எப்போவுமே எல்லாம் ஒரு நட்புறவோடு இருப்பது நல்லது தான். என்னை பொறுத்த மட்டில் ஆன்மீகம் இன்னும் தழைக்க வேண்டும். திருப்பரங்குன்றம் இந்துக்களுக்கு பாராபட்சமாகத்தான் இந்த அரசு நடந்து கொள்கிறது என்று நேரடியாக நான் குற்றம் சாட்டுகிறேன். அங்கே கந்தூரி விழாவுக்கு கொடியேற்ற எல்லோரையும் அனுமதித்தவர்கள் இந்துக்களை அங்கே விளக்கேற்ற அனுமதிக்காதது மிக மிக தவறு. நீதிமன்ற நீதிபதியே சொல்லி இருக்கிறார், அது விளக்கேற்றும் காலம் வரும் என. இது இந்துக்களை தமிழ்நாட்டில் 2ஆம் தர குடிமக்களாக பாவித்து தான் முதலமைச்சர் தனது எண்ணத்தை நிறைவேற்றுகிறார். அது மட்டும் இல்லை, நேற்று மறுபடியும் மகளிர் விழாவில் நான் அடித்து சொல்வேன், இன்று இந்த தேசத்தில் உள்ள மகளிர் எல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி பெற்று அதன் மூலம் பிரதமரான நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50 லட்சம், நம்ம தமிழ்நாட்டில் 50 லட்சம் ஜன்தன் கணக்குகள் என்று எளியோருக்கான வங்கி கணக்கு ஏற்பட்டதுனால தான் இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் அது நேராக வங்கிக்கு போகுது. அதே மாதிரி இன்னைக்கு 23,000 கோடி தமிழ்நாட்டில் மட்டும் முத்ரா வங்கி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதில் பெரும்பான்மையாக ஏறக்குறைய 63,000 பேர் பெண்கள் தான் அதில் பலனடைந்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் 10 கோடி பேருக்கு இலவச கேஸ் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 10 லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால இன்னைக்கு தொழில் முனைவோராக ஸ்டார்ட் அப்ல அதிகமாக பெண்கள் வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு 12 லட்சம் வருமான வரியை ரிலாக்ஸ் செஞ்சதுனால சாமானிய மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டதுனால ஒவ்வொரு மாதமும் ஏறக்குறைய 50,000 ரூபாய் அவர்கள் சேமிக்கிறார்கள். அதனால இன்னைக்கு பெண்கள் எல்லாம் முன்னேறி இருக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பங்கை, பிரதமர் மோடியின் பங்கை புறந்தள்ளிவிட முடியாது. ஆனால் எப்போ மீட்டிங்கில் பேசினாலும் பாசிச அரசாங்கம் மகளிர்கள் அவங்க முன்னேற்றத்தில் பாரபட்சமாக பார்க்கிறார்கள் என்று எப்பொழுதுமே எங்களை குறை சொல்வதிலேயே முதலமைச்சர் இருக்கிறார். இதை அண்ணன் தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவையற்ற நிபந்தனைகளோடு 33% இடஒதுக்கீட்டை பாஜக அரசு நிறைவேற்றியிருக்கு. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்க பாஜக விரும்பலைன்னு சொல்லி ஸ்டாலின் குற்றம். இல்லை, நான் கேட்குறேன், இவங்க யூபி அரசாங்கத்தில் இருந்தாங்கல்ல, அப்போ ஏன் இவங்க நிறைவேற்றலை? நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு 1 கோடி வணக்கத்தை சொல்லுவேன். மரியாதைக்குரிய முர்மு அவர்களை, ஒரு பெண்ணை ஜனாதிபதி ஆக்குனது மட்டும் இல்லை, 33% இடஒதுக்கீடு மசோதா மோடி அவர்கள் ஆட்சியில் தான் நிறைவேறி இருக்கிறது. நான் எங்கள் கட்சியில் 33% நிர்வாகத்தில் இருக்க, திமுக இருக்கா? எங்கள் கட்சியில் நிச்சயமாக நிர்வாகத்தில் 33% இருக்கிறதுனால தான் கிளையிலிருந்து பெண்கள் வருகிறார்கள். அதனால
பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ராணுவ அமைச்சரா பெண் இருந்தாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சரா பெண் இருந்தாங்க, இன்னைக்கு நிதி அமைச்சரா பெண் இருக்கிறாங்க, பல ஆளுநர்கள் இருக்கிறாங்க. நான் மாநில தலைவராகவே இருந்தேன். ஆக பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். சும்மா அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முழுவதுமாக அதை பற்றி தெரியாமல் பேச வேண்டாம் என்பது எனது கருத்து. தூய்மை பணியாளர்கள் ஆமா, தூய்மை பணியாளர்கள் எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது. இதுல வேற நேற்று கம்யூனிஸ்ட் தலைவர் பாலபாரதி சொல்றாங்க, அதெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணதான் செய்வாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் தலைவி ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றாங்க, அரசாங்கத்தை பாதுகாக்கிற மாதிரி பேசுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மரியாதைக்குரிய சுப்பிரமணியன் சொல்றாரு, இடைத்தரகர்கள் அவர்களெல்லாம் தூண்டி விடுறாங்களா. அது என்னங்க இது? அதை விட எல்லாத்தோட கவலை அளிக்கக்கூடியது, போதையே இல்லாத மாநிலமா, ஜீரோ போதை இல்லாத மாநிலமா தமிழ்நாடு மாறிடுச்சான். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இது மாதிரி பேச்செல்லாம் கேட்கறதுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 4 சின்ன பையனுங்க ஒரு தம்பியை போட்டு அடிச்சு அவனுக்கு கொலை செய்யறதுக்கு போனாங்கன்னா இது எதை இன்ஃப்ளூயன்ஸ்ல? போதை இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இதெல்லாம் நடக்குது. அண்ணன் மா சுப்பிரமணியம் எதனால இப்படி பேசுறான்னு எனக்கு தெரியல. அவங்க முதல்ல அதை குறைக்கட்டும், இல்லைன்னு சொல்றதை விட தேடி தேடி குறைக்கட்டும்னு தான் எனது கருத்து.